வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சூடா சமையல். இந்த குருமா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. செய்ய தேவையான பொருளுங்க: தக்காளி, பூண்டுங்க, தக்காளிங்க, பூண்டு ஒரு 10 பல்லுங்க, சின்ன வெங்காயங்க, தேங்காய்ங்க, இஞ்சிங்க, பட்டை, சோம்பு, பொட்டுக்கடலை, முந்திரி 2, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கருவேப்பந்தழை, கரம் மசாலா பொடி கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், பச்சையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னும் அரையலைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் அரையணுங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்பு வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட கலந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போகணுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு நல்லா மணமாக இருக்குங்க. குழம்பு நல்லா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க. இறக்கி வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இட்லி குருமாங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த குருமா வச்சு உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்க.